அது வாங்கணும். ஐஃபோன் அலாரம் காலை 6 மணி என்பதை சுற்றி அடித்து ஓய்ந்தது. எழுந்து பல் விளக்கும் போது அதன் நினைவு வந்தது. அன்று எப்படியும் கடைக்கு போய் அதை வாங்கிவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன். தோழிகளை மதிய உணவுக்கு அழைத்திருந்ததால் அதற்குண்டான வேலைகளை செய்யத் தொடங்கினேன். மதியம் அவர்களுடன் நேரம் போனதே தெரியாமல் அரட்டையடித்தேன். அவர்கள் விடைபெற்று சென்றவுடன் அதுவரை மறந்திருந்த அதன் நினைவு மறுபடியும் வந்தது. கடைக்கு கிளம்ப ஆயத்தமானேன். அப்பொழுது தொலைபேசி ஒலித்தது. கல்லூரியில் படிக்கும் என் மகன் பேசி முடித்துவிட்டு கிளம்பினேன். செல்லும் வழியெல்லாம் அதை நினைத்தபடியே காரை ஓட்டினேன். கடையில் பால் காய்கறி எல்லாம் எடுத்தாகிவிட்டது. நான் அதை தேடினேன். கண்ணில் படவில்லை. இறுதியாக கண்கள் அதை கண்டன. ஒரு சிறிய சந்தோஷம். அதை எடுப்பதற்காக அந்த பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். என்ன, செக் அவுட்டா என்று சத்தம் கேட்டு கிளம்பினேன். என்னுடைய நண்பர் மனதிற்குள் இவர் எங்கே இங்கே வந்தார் என்று நினைத்தபடியே ஆமா என்று சொல்லி அவருடன் அதை எடுக்காமல் செக் அவுட் கவுண்டரை நோக்கி நடந்தேன். இருவரும் வெளியே வந்து அவரவர் காரை நோக்கி நடந்தோம். அதை வாங்க முடியவில்லை என்ற குறை இருந்தாலும் அடுத்த வாரம் வரும்போது வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து வீடு திரும்பினேன். ஒரு வாரம் ஓடிவிட்டது. அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கணவருடன் கடைக்கு கிளம்பினேன். மாலையானதால் எல்லோரும் அடுத்த நாள் பள்ளி அலுவலக செய்வதற்கான வேலையில் இருப்பார்கள். கடையில் தெரிந்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். இன்று எப்படியும் அதை வாங்கிவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன். கடைக்குள் நுழையும் போதே என்னுடைய தோழி அவள் கணவனுடன் கடைக்கு வந்திருப்பதை பார்த்துவிட்டேன். அப்பொழுதே தெரிந்துவிட்டது இன்றைக்கு நான் அதை வாங்கப் போவதில்லை என்று. ஏன் தான் இப்படி அதை எடுப்பதற்கு வெட்கமாக இருக்கிறதோ என்று என் மீதே கோபம் வந்தது. அந்த காலத்தில் எல்லாம் இப்படி நாமே அதை எடுத்துக்கொண்டு வர முடியாது. மருந்து கடையில் கேட்டு வாங்க வேண்டும். அப்போதெல்லாம் கடைக்கு போய் என் அம்மா அதை வாங்கி வருவாள். ஆனால் எனக்கு ஏனோ அதை வாங்குவதில் அத்தனை வெட்கம். அவர்கள் போய்விட்டால் நாம் அதை வாங்கிவிடலாம் என்று சும்மா சுத்தி கொண்டு இருந்தேன். கடை மூடும் நேரம் ஆகிவிட்டது. அவர்கள் கிளம்புவதாக தெரியவில்லை. கூட வந்த என் கணவரோ, என்ன செய்கிறாய், எல்லாம் எடுத்தாகிவிட்டதே, கிளம்ப வேண்டியதானே என்று பொறுமை இழந்து பேசினார். அவர்களிடம் விடை பெற்று வருத்தத்துடன் அதை வாங்காமல் வெளியே வந்தேன். வரும் வழியில் அவர்களுக்கு ஏன் அத்தனை நேரம் ஆயிற்று என்று யோசித்தேன். ஒருவேளை அவளும் அதை வாங்க தான் வந்தாலோ, நான் போவதற்காக காத்திருந்தாலோ என்று நினைத்தேன். அடுத்த வாரம் வந்தது. அன்று பகலில் போல் வாங்க தீர்மானித்தேன். உள்ளே நுழைந்ததும் கடை முழுவதும் கண்களால் ஒரு அலசு அலசினேன். தெரிந்தவர்கள் ஒருவரும் இருக்கவில்லை. அப்பாடா என்று விறுவிறு என்று நடந்து அதை எடுத்து ஷாப்பிங் கார்ட்டில் வைத்தேன். வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களையும் வேக வேகமாக வைத்து எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். அப்பாடா, இன்று எடுத்துவிட்டோம் என்ற சந்தோஷத்துடன் வாங்கியதற்கான ரசீதை பெற்றுக்கொண்டு என் காரை நோக்கி நடந்தேன். கார் ட்ரக்கில் ஒவ்வொன்றாக வைத்தேன். எல்லாம் வைத்தாகிவிட்டது. அதை வைக்க கையை அதன் அருகில் கொண்டு போனேன். ஹாய் என்று என் பெயரை சொல்லி அழைத்தது பரிச்சயமான குரல். திரும்பி பார்த்தால் என் நண்பரும் அவருடன் பணிபுரியும் சக அலுவரும். இவர்கள் இங்கு என்ன செய்கிறார்கள் என்று நினைத்தேன். அவர்கள் அதை பார்த்திருப்பார்களோ என்ற சந்தேகம் வந்தது. அப்போதான் கடைக்கு வந்து கொண்டிருந்தார்கள் என்பதால் அதை பார்த்திருக்க வாய்ப்புள்ளை என்று தீர்மானித்து அவர்கள் கார் நிறுத்திய இடத்தை நோக்கி நடந்தேன். அவர்களை நலன் விசாரித்துவிட்டு என் காரின் டிரைவர் பக்க கதவின் அருகில் வந்தேன். ஷாப்பிங் கார்ட்டில் இருந்த அதை அவர்கள் கடைக்கு சென்றபில் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கையில் அவர் யூ லெஃப்ட் சம்திங் இன் யுவர் கார்ட் என்று சொல்லிக்கொண்டே கடைக்குள் நுழைந்தார். அசடு வழிந்த வண்ணம் நான் யாருக்கும் தெரியாமல் வாங்கிய முடி சாயத்தை எடுத்து காருக்குள் போட்டுவிட்டு இத்தனை நாட்களாக காப்பாற்றி வந்த என் இளமையின் ரகசியம் வெளியாகிவிட்டதே என்ற வருத்தத்துடன் காரை கிளப்பினேன்.